எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்தியா 2-1 அப்பு கோல் கோஸ்ட்ல நடந்த ஒரு மேட்ச்ல அதை பத்தி பேசுறோம். இந்தியா மேட்ச் இருக்கு, WPL ரிட்டன்ஷன்ஸ், IPL டாப் அப் எக்கச்சக்கமா இருக்கு பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னு ஒன்னே மட்டும் போயிடுச்சு திருப்பி வருது. ஸோ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சிறப்பா. கோல் கோஸ்ட்ல நடந்த முதல் மேட்ச் இது வரைக்கும் நடந்ததே இல்லை இந்த வென்யூல. ஸோ இங்க வந்து 168 for 8 இந்தியா அடிச்சாங்க. 28 அபிஷேக் சர்மா, கில் 46 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் இதுல வந்து கில்லு இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா கில்லு தலையில இதை போட்டிருப்பாங்க எல்லாரும், ஸ்லோவா ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லிஸ் ஜாம்பா நல்லா போட்டிருக்காங்க, 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஆன் கோர்ஸ் இருந்தாங்க. அந்த அக்சர் பட்டேல் ஷார்ட் விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் கடன்னு விக்கெட் வந்துச்சு. 119க்கு ஆல் அவுட்டு. சிவம் தூபே 2 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட். பட் தென் அதெல்லாம் டுவர்ட்ஸ் பேக் எண்ட். பட் தூபே விக்கெட் எடுக்கிற திரும்பி 2 ஓவர் 20 எக்ஸ்பென்சிவ் ஆனாலும். இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. அவங்க வந்து மேட்ச் வந்து ஆமா நீ சொன்ன மாதிரி தோத்து போற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 14 overs 121 இருந்தாங்க. அதுல இருந்து ஜஸ்ட் ரெகுலர் ஸ்கோர் 40 more runs தான் எடுக்க முடியும். 168 தான் அடிச்சாங்க, கூட அடிச்சிருக்காங்க பார்த்தோம். பட் ஆஸ்திரேலியா புல் பேக் 121 for 2ல இருந்து தே லாஸ்ட். ஆனா இவங்க பதிலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஷாட் நல்லா ஆடினாரு. மார்ஷும் வந்து நல்லா கம்பெனி கொடுத்தாரு. பட் விக்கெட் விழுந்த பிறகு அந்த பவர் பிளேல 2 விக்கெட் விழுந்தோடனே ஐ திங்க் தே சக்கம். அவ்வளவுதான். மெயினா நம்ம சேஞ்சஸ் வந்து இந்தியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதா இல்ல இதான் சேஞ்சஸான்னு தெரியல. மேபி திஸ் வுட் பி தி டீம் இஸ் கோயிங் ஃபோர்த் ஃபார் தி T20 வேர்ல்ட் கப் as well. இல்ல அது வேணா ஹர்திக் பாண்டியா வந்த உடனே கம்ப்ளீட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அது ஹர்திக் பாண்டியா இல்லாம ஹர்திக் பாண்டியா ஒருவேளை கன்டென்ஷன்ல இல்ல அவரு பெஞ்ச்ல உட்கார கூடாதுன்னு என்ன நிச்சயம் நீங்க சொல்லுவீங்க? பெஞ்ச்ல உட்கார வைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு யாரும். நீங்க வந்து இந்தியில இருந்து வாரீங்க டொமஸ்டிக் ஆடல அப்படின்னு அவரை கேட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியாலாம் வெளியே உட்கார வச்சா ரொம்ப ஆப்வியஸா லைக் அஜெண்டா இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடும். அதெல்லாம் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா தான் இப்ப நம்பர் 1 பிக். யாரு வேர்ல்ட் கப் T20னா பும்ராவோட ஹர்திக் பாண்டியா தான். பும்ராவோட ஹர்திக் பாண்டியா பெட்டர் ஆப்ஷன்ன்றேன். அந்த அளவுக்கு பேலன்ஸ் கொடுப்பாரு. பும்ரா இப்ப போடுறது பார்த்தா அவ்வளவு தெரியல. நீ சொல்றது ஃபேர் பாயிண்ட் தான். ஹர்திக் பாண்டியா வந்து பிக்கா இருப்பாரு. பட் நமக்கு உண்மையா தெரியல இவங்க என்ன மைண்ட் செட்ல மேனேஜ்மெண்ட் போட்டு இருக்காங்கன்னு. எனிவே இது எக்ஸ்பெரிமெண்டட் சிவம் தூபே அப்படி ஆர்டர் ஒன்னு. சிவம் தூபே பவுலிங் வச்சு இது கன்வினிங் டு ஒர்க் அவுட் சி எப்படி பண்ணு. அவங்க ஆப்ஷன்ஸா ட்ரை பண்றாங்களா இல்ல இதான் பிளான் அண்ட் கோயிங் போத்தணும்? இல்ல அவங்க வந்து இது வேணும்னு பாக்குறாங்க. சிவம் தூபே வந்தாருன்னா இவங்க ஜாம்பா மேக்ஸ் எல்லாம் அட்டியை போட்டுவாருன்னு பார்த்தாங்க. அவங்க ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுல ஒரு 6 அடிச்சோடனே அவங்க எல்லாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு ஸ்லோ பால்ல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோ பால் வந்து நியூ பால்லே வந்து ஹோல்டப் ஆகி அவ்வளோ டேர்ன் ஆச்சு. அப்பவே தெரிஞ்சிச்சு நம்ம கொஞ்சம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு பர்ச்சேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஸ்லோவா விளையாடினாரா அவர் கில்லு அப்படி இல்லை இந்த பிச்சா அப்படின்றது. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட் அவரை கொண்டு வந்து நம்ம டீமை வந்து சொதப்பிட்டு தான் தோணுது. கில்னால என்ன பண்ணணும் அப்ப? இல்ல இப்ப நம்ம கில்ன்றது கில் மட்டும் பார்க்க கூடாது. கில் அண்ட் ஜிதேஷ் சர்மா ஆர் சாம்சன் வித் ரிங்கு சிங்கா அப்படின்னு பார்த்தா அது இன்னும் வந்து டுவர்ட்ஸ் சாம்சன் அண்ட் ரிங்கு சிங் தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அட் திஸ் பாயிண்ட் ஜிதேஷ் இஸ் பெட்டர் than ரிங்கு அந்த ஸ்பாட்டுக்கு. திஸ் பாயிண்ட்னா இந்த கீப்பிங் ஆப்ஷனுக்கு சொல்றியா? எனக்கு புரியல. இல்லடா, அது நம்பர் கீப்பிங் விட்டுரு. அந்த கீப்பிங்கோட சேர்த்து அந்த நம்பர் 6, 7க்கு வந்து ஜிதேஷ் இஸ் பெட்டர் than ரிங்கு அட் திஸ் மொமெண்ட்னு நான் சொல்றேன். ஜிதேஷ் சர்மா வந்து அந்த ஒரு மேட்ச் IPL பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2-3 போன மேட்ச் விளையாண்டதெல்லாம் பார்க்கலையா நீ? இல்ல போன மேட்ச் விளையாடினாரு ஓகே. பட் ஹி இஸ் ஆல்வேஸ் ஹிட் அண்ட் மிஸ். அவர் வந்து இது போன தடவை வந்து இதே T20 செட்டப்ல IPL முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. திரும்ப கொண்டு வந்துட்டு இல்ல அப்படின்னு 8 மேட்ச் விளையாடுறாரு நினைக்கிறேன். 8 மேட்ச்ல வந்து ஐ திங்க் ஹை ஸ்கோர் ஆஃப் 30 or 35 சம்திங். அவர் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா தான் விளையாடுறாரு, அது இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கும் போது கடைசியில வந்து 2 6 அடிக்கிறது ஓகே. பட் ஒரு 40 ரன்ஸ் தேவைன்னும் போது அவரை நம்பி அவர் ஒரு பேட்ஸ்மேனா இது பண்ண முடியுமானா? ரிங்கும் பெருசா அடிக்கலையா ஆஃப் லேட் சான்ஸ் கொடுக்கல, அதனால அடிக்கல. அதிகமா வந்து சப்ஸ்டியூட் ஃபீல்டரா தான் இருந்திருக்காரு. அவர் விளையாண்ட மேட்ச் எல்லாமே அவர், அதாவது இந்தியா டீமுக்கு விளையாண்ட மேட்சை விட இந்தியா டீமுக்கு சப்ஸ்டியூட் ஃபீல்டரா விளையாண்ட மேட்ச் அதிகம். நிறைய மேட்சஸ்ல கேட்சஸ் வந்து ரிங்கு சிங் சப் ரிங்கு சிங் தான் வந்துட்டு இருக்கு. அவர் சப் நிறைய கிரிக்கெட் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்கோர் கார்டு பார்த்தாலே வருது இல்ல. கில் வந்து doesn't deserve to be in the team as per like form wise பார்த்தா இவங்க வந்து புஷ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் என்னால சொல்ல முடியும். அவர் வந்து இல்லன்னா நீ கில்லோட சொல்றா, கில்லையும் இதையும் எப்படி அதை கம்பைன் பண்றது வந்து அவங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதனால அவங்க வந்து
அப்படி போக முடியாது. கில்லுக்கு பதிலா வேற ஒரு ஓப்பனர் வரலாம். அது வரைக்கும் ஓகே. பட் நீங்க இந்த 2 காம்பினேஷன் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் இப்போ வேற யாரு ஜிதேஷ் சர்மா தவிர வேற யாரு இப்ப லோவர் ஆர்டர்ல யாரு இருக்கா? செட்டப்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்படிதானே ஆமாடா, அந்த ஸ்பாட்டுக்கே ஹர்திக் வந்துருவாருடா. ஹர்திக் வந்துருவாருன்னா அப்புறம் எப்படி எந்த யார் கீப்பர் சாம்சன் நடுவுல விளையாட விடுவாங்க? சாம்சன் தான். ஸோ அதனால நீ சொல்ற மாதிரி இதுதான் 2 அப்படின்னு போக முடியாதுல்ல. இப்போ சாம்சனும் ஹர்திக்கும் வரலாம் இல்லையா? அது நமக்கு சொல்ல முடியாது அப்படி. இப்ப என்னன்னா அந்த நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ஆள் ஃபர்ஸ்ட் இல்லை. T20 கோச் ஆன உடனே புது ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட், அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், நாங்க 250 அடிக்க போறோம் அப்படி இப்படின்னு போயிட்டு அடிச்சாங்க. பட் ஒன்ஸ் கில் கேம் இன் டு தி பிக்சர், ஐ திங்க் ஒரு தடவை தான் 200 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 250 தான். பட் டிபெண்டிங் அப்பான் பிக்சர்ஸ் சொல்லலாம், அப்ராட்ல விளையாடுறோம் அதெல்லாம் சொல்லலாம். பட் அவர் வந்ததுல இருந்து எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங் பிச்சர்ஸ் தான் விளையாடி இருக்கோம் நிறைய. எல்லா மேட்சும் இல்லைனாலும் சில மேட்சஸ் பேட்டிங் பிச்சர் தான் விளையாடி இருக்கோம். ஸோ அந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விட்டாங்களா இவங்க? அதுவும் சொல்லணும். அதுதான் நம்ம பேசணுமேடா. அதுக்கு தான் கோலியா இருந்துக்கலாம் தான் நம்ம பேசணும். அது ஓகே. இப்ப கில்ல ரீப்ளேஸ் பண்றது வரைக்கும் ஓகே. பட் மத்ததெல்லாம் அவங்க எப்படி போவாங்கன்னு அவங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். கில்ல வந்து நம்ம வந்து நகட்ட முடியாது, விட்டுரு. இனிமேல கில்லு வந்து கொண்டு வந்தாங்க ஒரு 50 கூட அடிக்காம என்ன அடுத்த சீரிஸும் இருந்தாருன்னா கண்டிப்பா தூக்குவாங்க. வைஸ் கேப்டன் தூக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கேப்டன் 10 இன்னிங்ஸ் அடிக்காம இருந்தாரு. இப்போ ஒரு இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு இத்தனை இன்னிங்ஸ்ல. அப்போ என்ன பண்றது? கப்பு ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி நியாயம் பேச முடியாதுல்ல. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கில்லு வந்து அன்ஷேக்கபிள். ஹி இஸ் கோயிங் டு ஸ்டே. ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. அன்லெஸ் யாருமே போக கூடாது. அது நம்ம பண்ண முடியாது, ரசிக்க முடியாத இதாயிட்டு. அர்ஷித் ராணா வந்து நம்ம கொஸ்டின் பண்ண இப்போதைக்கு ஏதோ நம்ம கொஸ்டின் பண்ணல, நாடே கொஸ்டின் பண்ணுச்சு. அவர் இப்போ திடீர்னு காணாம போயிட்டாரு. டெஸ்ட் டீம்ல கூட இல்ல. அதனால சர்ப்ரைசிங்கா இருக்கு. பட் பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஓப்பனா வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், எப்படி போக போறாங்க அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. அவன் யாருமே கெஸ் பண்ண முடியாத இதுலதான் இருக்கு. தோனி ஒரு காலத்துல இருந்தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுதான் பிளேயிங் லெவனு, இவ்வளவுதான். இது எந்த ஃபார்மாட்டா இருந்தாலும் சரி, அது ஓடிஐனாலும் சரி, T20னாலும் சரி, இதுதான் டீம். சிக்கர் தவன், ரோஹித் சர்மா ஓப்பனிங். பட் ஆனா ரொம்ப கம்மியாவே இருந்துச்சுல்ல ஆப்ஷன்ஸ். வெளியே ஜோயிந்தர் சர்மாலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இல்லடா, IPL ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நான் சொல்றேன், நீ வந்து சிக்கர் தவானும், ரோஹித் சர்மா, ரஹானே, இவங்க 3 பேரையுமே ஒரு T20ல நீ ஆடி இருக்கீங்க. ரோஹித் சர்மா விட்டுருங்க, சிக்கர் தவான், ரஹான் அவங்க மாத்தவே மாட்டாங்க. விராட் கோலியும் சேர்த்து. விராட் கோலி, ரஹானே, சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, இந்த டாப் 4 நான் மாத்த மாட்டேன், இது எனக்கு ஒர்க் ஆகும் பரவாயில்ல அப்படின்னு தான் ஒரு போவாரு. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு இது இப்ப இல்ல. அதை கேட்டா அவங்க வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். 2 edge ஸ்வாட் எப்பவுமே இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்க கரெக்டான காம்பினேஷன். ஹோப்ஃபுல்லி தே ஒர்க் அவுட் பிஃபோர் த வேர்ல்டு கப். ஆஸ்திரேலியாவும் பார்த்தேன்னா அப்படிதான், பெரிய மில்லாட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவங்க வந்து டார்ஷியஸ் கொண்டு வந்தாங்க, அவரும் அதுவும் பெரிய எஃபெக்டிவா இல்லை. மேக்ஸ்வெல் வந்து அதான் வழக்கம் போல இது பண்ணிட்டு போல்ட் ஆகிட்டு போயிட்டாரு. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பலியாடு மிச்சோவன் தான் அப்படின்னு. ஆயிட்டாரு மிச்சோவனு. அதுக்காக வளர்த்த மிச்சோவன் மஞ்சள் தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டாங்க. மற்ற யாருமே ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கிலீஷும் வந்து இவங்க ரொம்ப ஹைப் தான் கொடுக்குறாங்களே தவிர அவர் சொல்லிக்கிற மாதிரி நச்சுன்னு அடிக்க மாட்டேங்கிறாரு. அப்பப்போ ஒரு பிரில்லியன்ஸ் காமிச்சு அவுட் ஆகிறது ஒன்றும் இட் இஸ் நாட் அ இது கிரேட் அட்ரிபியூட் ஆஃப் கிரிக்கெட்டர். என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் டீமை பத்தி? டீம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னா இப்போதைக்கு எல்லிஸ் தான் ரொம்ப நல்லா போட்டாரு. அதுக்கு அதை நம்ம ஒரு இதுவா ஹிண்டா எடுத்துட்டு நம்ம சிஎஸ்கே ஏதாச்சும் பண்ணலாம். இப்பதான் நான் சொன்னேனேடா, நான் சொன்னது நீ புரிஞ்சுக்கலையா? ரஹானே, சிக்கர் தவன் இப்படி சொன்னனே, அதே தலை தான் அங்கேயும் இருக்காரு. அதே அப்படியே திருப்பி வாப்பா எல்லிஸ் 3 விக்கெட்டா சரிவா வந்து உட்காரு பெஞ்சில் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்க ஆடிட்டாருன்றதுக்காக அங்க ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்ல முடியும். நான் தான் எடுத்தேன் போன தடவை, இதே ஆசையில தான் நான் போன தடவை எடுத்தேன் எல்லிஸ். நல்லா ஆடுறாரு, இம்ப்ரூவ்ட் பவுலர் அப்படின்னு தான் நான் எடுத்தேன். ஹோவார்ட் ஹரிகேன்ஸ்க்கு ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சாரு. ஆஸ்திரேலியா வந்து நீ எல்லிஸ் நீ ஆசைப்பட்டாலும் கடைசியில அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. அவர் இந்த தடவையும் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. போன தடவை ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடினாரு. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஸோ அவங்க அந்த கண்டிஷன்ஸ் பாக்குறாங்க. ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ்ல நோஸ் த கண்டிஷன்ஸ் வெல் எக்ஸ்போர்ட்டட். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இன்னும் அவர் இன்னும் அடாப்ட் ஆலையோ இன்னும் அவங்க நெட்ஸ்ல பார்த்துட்டோ இல்லை அவங்க கொடுத்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாதனால கான்ஃபிடன்ட் டு கிவ் அ சான்ஸ். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தட் மீ கேஸ். இப்போ ரிலீஸா ரீட்டைன் அவங்க விளையாடுறப்ப என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ப்போம். இது அவரெல்லாம் ரிட்டைன் பண்ணணும். அதெல்லாம் வந்து விட்டோன்னா எந்த டீம் வேணா எடுத்துப்பாங்க. பேக்கப்பா கூட வச்சுக்குவாங்க. பரவாயில்ல பத்திரனா இல்லைன்னா அப்புறம் நீ வந்து வச்சுக்கணும்னு சொல்லி நீ இது வரைக்கும் சொன்னது 325 பேர் சொல்லியிருக்க. ரிலீஸ் பண்ணுங்க, தூக்குங்க, ஜேமி வாட்டர் தூக்குங்க, மத்த எல்லா ஃபாரின் பிளேயரும் அனுப்புங்க. 100 அஹமது எல்லிஸ் வச்சுக்கோங்க. பத்திரனா கூட பண்ணா நல்லது. பட் பண்ண மாட்டாங்க. ஓகே
இன்னொன்னு வந்து அவங்க வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் ஐ திங்க் டிம் டேவிட் அண்ட் ஸ்டாய்னிஸ் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பிக் பில்லர்ஸா இருக்காங்க. அவங்க கெட் இன் டு த க்ரூவ்னா இப்போ இன்னைக்கு தூபே ஒரு சிக்ஸ் அடிச்சார் லைட்டுக்குள்ளன்னு சொல்லி டிம் டேவிட் அதே மாதிரி போன மேட்ச்சுக்கு அடிச்ச மாதிரி அவர் ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணாரு. அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கே கொடுக்கலன்னு போன சொன்னோம். இந்த தடவை 3 for 3 3 விக்கெட் ஆமா, இப்ப 3 டுவர்ட்ஸ் ரன் எண்ட் தானே கொடுத்தாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் கொடுத்தாங்க. மேட்ச் பட் அவர் முடிஞ்சிருச்சு. எடுத்த கீ விக்கெட் வந்து ஸ்டாய்னிஸ் எடுத்தாரு. அது ஸ்டாய்னிஸ் விட்டுருந்தா இதா இருக்கார்ல, நம்ம ரைட் ஹேண்டருக்கு போறதுக்கு எஃபெக்டிவ் இருக்க மாட்டாரு அதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஹீஸ் ப்ரூவன் எஃபெக்டிவ் தான். அதுவும் எக்கானமிக்ல போடுறாரு. அவரோட முக்கியமான விக்கெட் வந்து பிச்சல் மார்ஷ் டிம் டேவிட் விக்கெட் எடுத்திருக்காரு தூபே. தூபே வந்து ரிவெஞ்ச் 6 நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் விக்கெட் எடுத்தாரு. அதுதான் நான் இதுவும் சொன்னேன். சுந்தர் வந்து நியூ பால்ல வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்துட்டா பும்ரா நல்லா பேக் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நல்ல ஆப்ஷனு. இவங்க ஏன் அதை பண்றது இல்லைன்னு எனக்கு புரியல. இல்ல அந்த மேட்ச் வந்து அக்சர் படல ஃப்ரண்ட்ல போட விட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி போட்டாரு. ஐ திங்க் தேவைப்படல. இவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துடலாம்லடா, ஓவரே கொடுக்காம இருக்கிறதுக்கு. பட் அதான் அக்சர் படல் ரொம்ப நாளா போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஜஸ்ட் கண்டினியூ அவரே கூட கண்டினியூ பண்ணிட்டாங்க. இல்ல பும்ரா நியூ பால்ல தான் போடணும்னு இல்லவே இல்லை. வச்சுக்கலாம், இல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு சைக்கலாஜிக்கல் இதுதானே பும்ரா ஓவர் இருக்கு பேக் எண்ட்ல அப்படிங்கிறது. அதுதான் இப்ப சிஎஸ்கே நீ ஆரம்பிச்சிட்ட, அதை பத்தி முதலாளி ஒண்ணு சொல்லுவாரு. அதே எல்லிஸ் கிடையாது, ஓவர் 10 ஏதோ சொல்றாங்களே முதலாளி, மேக்ஸ்வெல் ஓவர் 10 மீடியால சொல்லுங்க. ஒரு ஆன்லைன் யூடியூப் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஓவர்டனும் அவங்க பேர் என்ன மேக்ஸ்வெல்லும் ஸ்வாப் பண்ண போறாங்க. இந்தியாவோட எல்லாருமே யூடியூப் ஜேர்னலிஸ்ட் தான். லாகுல் கூட யூடியூப் ஜேர்னலிஸ்ட் தான். ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் லுக்கிங் ஃபார் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ். பஞ்சாப் தே லைக் தெம். அதே மாதிரி நம்ம வந்து மேக்ஸ்வெல் மேல ரொம்ப வருஷமா கண்ணு வச்சிருக்கோம். ஆனா இப்பதான் வழக்கம் போல இப்ப 36 வயசு ஆயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் நாங்க எடுப்போம்னு சொல்லி நம்ம இப்பதான் இருக்கிறதா இருந்தா ஓகேன்னு சொல்லி எடுப்போம். மேக்ஸ்வெல் ஹெவியா பிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம். பட் இது வந்து அவர் மட்டும் என்ன நினைக்கிறத பத்தி? இந்த ட்ரேட்லாம் அதாவது எக்ஸ்ட்ரா ஓட்டன் கொடுத்து இது பண்ணுவாங்க. இப்போ சும்மா ஓட்டன் அடிச்சிட்டாருன்றதுக்காக சும்மா அந்த நியூஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னா என்ன, ஒமசா இருக்காரு, மிச்சோன் இருக்காரு. அவங்க ஏற்கனவே வந்து 9 சாய்னிஸ் அதான் ஆரன் ஹார்டியை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, பட் மார்க்கோ யான்சன் இத்தனை ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் 8க்கு வந்து அவங்க மார்க்கோ வச்சிருக்காங்க. 7க்கே அவங்க இத்தனை பேர் வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்க. இல்ல இதுல என்னன்னா அவங்க 9 ஃபாரின் பிளேயர் வச்சிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்டா வந்தவங்கள. அவங்க ஏற்கனவே ஒருத்தர் ஆரன் ஹார்டி ரிலீஸ் பண்ணாலும் இன்னும் 8 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்பவே வந்து ப்ரீ ஆக்ஷன்ல இன்னொரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு ஃபாரின் பிளேயரே வேணான்னு ஆக்ஷனுக்குள்ள போவாங்கன்றது இல்ல. மேக்ஸ்வெல் சொல்றேன், பட் நான் ஏற்கனவே ஃபுல்லா இருக்காங்கன்றேன். நீ அந்த கணக்குல சொன்னேன்னா அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பஞ்சாப் வந்து லுக்கிங் டு ரிலீஸ் ஆரன் ஹார்டி அண்ட் பிரவீன் துபே நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டு தே லுக்கிங் ஃபார் அ ஸ்பின்னர், அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பின்னர், சங்கா, கியூனமென், கியூபர் கானலி அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டிங். அண்ணா அவங்க கொஞ்சம் வச்சு அண்ணா ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அண்ணா ரிட்டையர் வச்சிருந்திருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, 10 உங்களுக்கு கேஷ் கிடைக்குது. என்னன்னா மேக்ஸ்வெல் நான் யோசிக்கிறேன், இப்ப இருக்கிற இப்படியே ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணாருன்னா 4 இட கம்மியா ஆக்ஷன்ல எடுக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு நம்ம நினைப்போம் பிரதர், இப்படி நம்ம நினைப்போம். ஆனா மேக்ஸ்வெலுக்குன்றது அந்த பெரனியல் டிமாண்ட், அது என்னவும் தெரியாது, போய் எடுப்பாங்க, அடம் பிடிச்சு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இப்ப வந்து மேக்ஸ்வெல் கண்டிப்பா வேணும் அப்படின்ற நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு வந்து இப்ப அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி எத்தனை ரூபா மேக்ஸ்வெல் அவுட் ஆக்கினாரு, அது இந்த கூகுளி போட்டே அவுட் ஆக்கினாருன்றத வந்து கம்பைல் பண்ணி ரீல்ஸ் அவுட் இருக்காங்க, கம்பைல் பண்ணிருக்காங்க. ஆமா பிரதர், ஆக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி மேக்ஸ்வெல் ஒரு போடுவார், ஒரு 150 ரன் அடிப்பாரு. அடிச்சா அதே ரீல்ஸ் போடுவாங்க, மேக்ஸ்வெல் வந்து ஃபயர், மேக்ஸ்வெல் இது எல்லாருமே ஃபயர் விடுவாங்க. அதுக்காக தானே இப்ப நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடிப்பாங்க பாருங்க, எல்லாம் வெறித்தனமா அடிப்பாங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னா இன்னும் புரியலன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க பஞ்சாப்க்கு, ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தா யாரும் கிடையாது. அந்த ஒருத்தரை வந்து அவங்க விட மாட்டாங்கன்ற. அதுக்குதான் அவங்க வந்து அதுக்குதான் கூப்பர் கான்லி போவாங்க. கூப்பர் கானலி இன்னொரு ஆப்ஷன், மத்தவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போலாம். இருக்கிற ஒரு கூப்பர் கானலி போறதுக்கு வெற்றி அவங்க பிராரே மோர் ரெகுலரா விளையாடலாம். அதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மேக்ஸ்வெல் வந்து ஒரு 3 ஓவர் வந்து இப்ப இருக்கிற ஃபார்ம்ல பவுலிங் வந்து ஒரு 3 ஓவர் போட்டு ஒரு 25, 30 ரன், 28 ரன் அப்படின்னு குடுத்துருவாரு. அவங்க இதுல வந்து ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் தான் இருக்கு அவங்க ஹோம் இதுல, அதுலயே வந்து இப்படி பண்ணிடுவார். ஸோ அவர் இன்னும்
எஃபிஷியண்டா அவங்களுக்கு யூஸ் ஆவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அவரெல்லாம் விட மாட்டாங்க அவங்களும். இவரும் பாண்டிங்கும் அவ்வளோ 4 கோடிக்கெல்லாம் விட்டுற மாட்டாரு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. as we get closer to IPL. அப்படியே இந்தியா ஏ மேட்ச் போவோம். எங்க பெங்களூர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நடந்தது. இந்தியா ஏ வந்து 255 ஆல் அவுட், 77 ஓவரில் ஆல் அவுட் முடிச்சு விட்டுருக்காங்க. டியான் வா வியூரன் 4 விக்கெட்டு, சுப்ராயன் 2 விக்கெட்டு, ஷெப்போ மொரக்கி 2 விக்கெட்டு. இதில் வந்து ரன் அடிச்சது வந்து துருவ் ஜூரல் 132 நாட் அவுட்டு. எல்லாரும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் பிச்சுன்னு சொன்னாங்க, நிறைய கிராஸ் இருந்த பிச்சுன்னு. நல்லா ஆடி இருக்காரு, ரொம்ப அப்ளை பண்ணி நல்லா வெளியே பால்லாம் விட்டு 175 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 77 ஓவர்ஸில் கிட்டத்தட்ட 30 ஓவர் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஹாஸ் டு பி அப்ரிசியேட்டடு. வேற யாரும் அடிக்கல. குல்தீப் 20 ரன்னு, இவன் பந்த் 24 ரன்னு, ராகுல் 19, சாய் சுதர்ஷன் 17. இதுல என்னன்னா இப்போ துருவ் ஜூரல் அடிக்கிறதுனால அவர் வந்து அன்ட்ராப்பபிளா வந்துட்டு இருக்காரு. ஒன் பாயிண்ட் வந்து நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1 பாயிண்ட் இந்தியன் ரெட் பால் கிரிக்கெட்ல பத்ரிநாத்தா விராட் கோலியான்னு இருந்துச்சு. அண்ட் பத்ரிநாத் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு எட்ஜ் விராட் கோலி அண்ட் கெட் இன் டு த ஸ்பாட். பட் விராட் கோலி வந்து அன்ட்ராப்பபிளா ஹி பிளேட் ஹிம்செல்ஃப் டு த சிச்சுவேஷன். ஓகே, அண்டர் 19 ப்ராடஜி அதெல்லாம் ஓகே. பட் அவர் வந்து ரன் அடிச்சு அன்ட்ராப்பபிளா ஆயிட்டாரு. ஸோ குட் பிளேயர்ஸ் ஃபைண்ட் அ வே டு பி அன்ட்ராப்பபிள் ஃப்ரம் த டீம். இவர் நான் விராட் கோலின்னு சொல்ல வரல ஜூரல, பட் கன்சிஸ்டண்டா இஸ் மேட் ஷுர் தட் அவரை வந்து மிஸ் பண்ண முடியாது, டிராப் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு அவர் இஸ் brought himself to a பொசிஷன். நம்பர் 3யுமே வந்து நாட் பேட்னு இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீன் பிச்சில் அடிக்கிறாரு, நாட் பேட் டெக்னிக் அட் ஆல். ஏன் நம்பர் 3ல கூட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பாட் அனௌன்ஸ் பண்ணப்ப வந்து துருவ் ஜூரல் வந்து உட்காருவாருன்னு தான் நம்ம நினைச்சோம். ரிஷப் பண்ட் வந்து அந்த 2 ஸ்பாட் ஆல்ரவுண்டர் இல்லாம வேணா ஒருத்தர் விளையாடலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னோம். நீ அவர் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ஸ்மேன் பியூர் பேட்டரா தான் பாக்குறாங்க. ஆமா, பியூர் பேட்டரா பாக்குறப்ப நீ சொல்றது வந்து நம்பர் 3யோ இல்ல லோயர் மிடில் ஆர்டர்லயோ அவரை வந்து விளையாடுறதுக்கு இப்போ இருக்க ஃபார்முக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ண முடியாது. ஸோ அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஆஸ் அ பியூர் பேட்ஸ்மேன். இஸ் குட் இனஃப். அவர் வந்து டெபுவான காலத்துல இருந்து இப்பெல்லாம் அடிச்சாருன்னா அந்த நம்ம டீம் தோக்குற மாதிரி இருக்கோ இல்ல அவுட்டர் வர மாதிரி இருக்கோ அப்போ வந்து அடிச்சு காப்பாத்தி தான் விட்டுருக்காரு. அந்த இங்கிலாந்து சீரீஸ் வந்து ஆரம்பிச்சு விட்டு காப்பாத்தி தான் இருக்காரு. ஸோ ஹி டிசர்வ்ஸ் அ குட் ரன். பட் பண்ட்டுக்கு பேலன்ஸ் பண்றதுனால இஸ் நாட் கெட்டிங் ஹிஸ் சான்சஸ். அவருடைய கடைசி ஒரு சில இன்னிங்ஸ் நான் சொல்றேன். 112 நாட் அவுட் ரெட் பால்ல சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸோட 44, 6 நாட் அவுட், 125, 56, இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஒரு 140, இங்கிலாண்டோட ஒரு 34, 19, 52, 94, 53 நாட் அவுட். எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட அவர் அடிச்சிருக்காரு. ரெட் பால்ல நான் சொல்றேன். பட் ஆனா ஐ திங்க் அவரு இந்த அட்லீஸ்ட் இந்த மேட்ச் வந்து தே வில் கோ வித் சாய் சுதர்ஷன் தான் நான் நினைக்கிறேன் இந்த சீரிஸ். ஆமா, சாய் சுதர்ஷன் தான் தே வில் பிரெஃபர். பட் ஸ்லோலி அவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நம்பர் 7 அவர் விளையாடலாம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். அந்த நம்ம 2 ஆல்ரவுண்டர் ஸ்பாட் இல்லாம இன்னொரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன் has been promised that he'll get a long run. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் 3ல இருந்து நம்பர் 5 போவாரு. சரியா? லாங் ரன்னா ஓட விட்டு சுடுறதா, ஷார்ட் ரன்னா அப்படியே சுடுறது. நம்பர் 3ல இருந்து நம்பர் 5 போவாரு. 5க்கு அப்புறம் வேற யாரோ பிளேயர் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க உள்ள. அவ்வளவுதான் அதானே நடக்க போகுது. பார்ப்போம். சாய் சுதர்ஷனுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது தான் இருக்கு, இல்லாம இல்ல. நடுவில் இங்கிலாந்துல ஒரு மேட்ச் விளையாட்டு அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து அவரு கொடுத்த சான்ஸ் அவர் இன்னும் சரியா யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனாரு, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 80 அடிச்சாரு, இன்னும் ஒரு செஞ்சுரி போட்டு அந்த லாங்கர் இன்னிங்ஸ் மேட்ச்ல வந்து நல்ல ஃபார்ம் மட்டும் காமிச்சு அவரும் இந்த மேட்ச் எப்படி அவுட் ஆனாருன்னா பழக்கம் போல ஸ்பின்னர் பால்ல ஃப்ரண்ட் ஃபுட் விளையாடாம அவ்வளோ ஃப்ரண்ட் ஃபுட் போக வேண்டிய பால்ல பேக் ஃபுட்லேயே விளையாடுதான் அவர் வந்து அதான் அவரோட கேம் அப்படின்ட்டாங்க. பட் இந்த மேட்ச் நான் பார்த்தேன், ஆஃப் ஸ்பின்னிங் பால்ல ஸ்ட்ரைட் பால் டேர்ன் ஆகல, பாலை ஜஸ்ட் லென்த் மிஸ் பண்ணிட்டார், ஃப்ரண்ட் ஃபுட் வரல, ஃப்ரண்ட் ஃபுட்டே வரமாட்டாரு. அது வந்து ஒரு பெரிய இதுவாக தான் பண்றாரு. ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். அதே மாதிரி நிறைய மேட்சஸ் அவுட் ஆறாரு. சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸும் பார்த்துருப்பாங்க. அனலிஸ்ட் தே வில் ஹேவ் ஒர்க்ட் ஆன் இட். இவங்க நல்லாவும் போடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ். சுப்ராயன் போடுறாரு, ஹார்மர் போடுறாரு, ஸோ மகாராஜ் இருக்காரு. நம்ம அவ்வளோ ஈஸியா வந்து கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்துல வந்து இன்னொருத்தர் படிக்கல் வந்து இந்தியா லாஸ்ட் 2 மேட்ச்ல வந்து ஒழுங்கா ஆடல. ஒரு மேட்ச் 150 அடிச்சாரு, அதுக்கு அடுத்த 2 மேட்ச் ஒழுங்கா ஆடல. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் இந்த மேட்ச் அந்த பால் வந்து ரொம்ப மேபி விட்டுருக்கலாம். பட் நல்ல பால் பட்டு நல்ல டேர்ன் ஆச்சு லெஃப்ட் ஹேண்டர். அது ஓகே, பேட் லக். பட்
இன்னும் கொஞ்சம் இதுவா வெல் ஆஃப் பண்ணிருக்கலாம் அதை. பட் ஓகே. ஓகே. சரி, வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஆரம்பிச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நியூசிலாந்து போயிட்டாங்க. நியூ இயர் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாங்க. எல்லா ஃபார்மேட்டும் ஆட போறாங்க. ஆக்லாண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் கேம். 3 ரன் ஜெயிச்சாங்க நியூசிலாந்து. இதுல வந்து மார்க் சாப்மேன் 78 ரன் அடிச்சிட்டாரு. நானும் இந்த உள்ளேன் ஐயா ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்படின்னு கையை தூக்கியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டரு. டிம் ராபின்சன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவர் ஒரு 39 அடிச்சு வச்சுட்டு அவரும் ஒரு உள்ளேன் ஐயா போட்டிருக்காரு. இவங்க வந்து ஜேசன் ஹோல்டர் 4 ஓவர் போடுறாரு. நம்பர் 5 வேற வந்து ஆடுறாரு. நானும் இருக்கேன் அப்படின்னு ஒரு கையை தூக்கிட்டாரு. ரோமன் பவல் வேற ஒரு வெளுத்து விட்டுருக்காரு. ரொமாரே ஷெப்பர்டும் வெளுத்து விட்டுருக்காரு. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மார்க் சாப்மேன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ஆல்ரவுண்டர். ஒன்லி ரீசன் என்ன கேன் வில்லியம்சன் ஒருத்தர் நடுவில் இருந்துட்டு இருந்ததுனால அவருக்கு சான்ஸே குறுக்க வந்த கிடைக்கல. கௌசிக். குறுக்க வந்த கௌசிக் மாதிரி. அதனால நிறைய மேட்ச் கேன் வில்லியம்சன் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துருவாரு. ஸோ இவர் இந்த பயாட்டன் சீரிஸ் எல்லாமே மார்க் சாப்மேன் விளையாடுவாரு, பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, டீம்ல செலக்ட் ஆவாரு, சைட் லைன்ல உட்காந்துருவாரு, ஸ்குவாட்ல இருப்பாரு. ஆனா விளையாட மாட்டார் கேன் வில்லியம்சன்னால. இப்போ ரிட்டையர் ஆனதுனால இஸ் காட் மோர் சான்சஸ். ஹோப்ஃபுல்லி ஹில் ஹேவ் a good one. மட்ட என்ன நினைக்கிற? மார்க் சாப்மேன் அதான் சொன்ன மாதிரி ஹாங்காங்ல இருந்து வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. பட் அந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேபி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண, அதுதான் ஆக்சுவலாக அந்த ஸ்கில் செட் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஹையர் இதில் கன்சிஸ்டண்டாக ப்ரூவ் பண்ணல அவர். அது சொன்ன மாதிரி அது சான்ஸ் கிடைக்கலன்றதான். ஒரு மேட்ச் விளையாடிட்டு அடுத்த மேட்ச் உட்காரு வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாம் லேட்டம் ஒன் டேலையும் அவருக்கு அதான் டாம் லேட்டம், கேன் வில்லியம்சன் இவங்கெல்லாம் வந்தவொடனே அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் கன்சிஸ்டண்டாக விளையாடினாருன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த லோவர் ஆர்டர் ஃபாரின் ஹிட்டர் அது வந்து ரொம்ப இப்போதைக்கு வந்து அதுதான் எல்லாரும் தேடுறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். ஹோல்டர் வந்து நல்ல ஸ்பின் ஹிட்டர், அவுட் ஆயிடுறாரும் ஒரு 2 6 அடிக்க முடியும். நல்ல கன்சிஸ்டண்டா இப்போ பவுலிங் போடுறாரு. ஓரளவுக்கு திரும்ப ஓரளவுக்கு பழைய ஃபார்ம் வந்துட்டார் பவுலிங் வைஸ் சொல்றேன். நடுவில் கொஞ்சம் நிறைய லென்த்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால கண்டிப்பா அவர் இந்த கண்டிப்பா அவரு அக்கீல் ஹுசைன் 2 பேரும் கண்டிப்பா யாரா வாங்குவாங்கன்னு தோணுது. ஹோல்டர் 367 368 கேகேஆர் ஹோல்டர் கண்டிப்பா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இப்போ நம்ம டிம் டேவிட் அண்ட் ஸ்டாய்னிஸ் ஃபார் ஆஸ்திரேலியா சொல்ற மாதிரி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பவலும் ரோமன் பவலும் இவரும் ஷெப்பர்டும் கன்சிஸ்டன்ட் இன் ஈக்குவலன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஷெப்பர்ட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். பட் வெஸ்ட் இண்டீஸ் டீம்னு பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ்வலா அவ்வளவு கன்சிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. பட் T20 சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் கன்சிஸ்டன்ட் இருந்தா they will also be a big threat like டிம் டேவிட் அண்ட் ஸ்டாய்னிஸ். ஓகே, பாப்பா என்ன ஆகுதுன்னு. சரி, WPL ரிட்டென்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா மெகா ஆக்ஷன் வர டைம்னால ரிட்டென்ஷன்ஸ் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. ஏன்னா 2 டீம் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். டீம் வைஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் உள்ளதுலேயே டஃப். ஏன்னா எல்லாம் ஸ்டார்ஸு. நாட் சிவர் பிரண்ட் 3.5 அதிகமாக ஹர்மன்பிரீத் கௌரோட அதிகமாக ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க அந்த நம்பர் 3 ஆடுறாங்க, நம்பர் 4 ஆடுறாங்க, 4 ஓவர் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அதுதான் ப்ரீமியம். அடுத்து ஹர்மன்பிரீத் கௌர் வந்து நோ பிரெய்னர். ஹேலி மேத்யூஸ்க்கும் உங்களுக்கு அதே தான் டாப் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால ஹேலி மேத்யூஸ் எடுத்துட்டாங்க. கமாலினி வந்து அண்டர் 19 ஸ்லாட்டு. அமன்ஜோத் கௌர் வந்து அதுதான் ஒரு கொஸ்டினபிள் இது. ஏன்னா அவங்க அமன்ஜோத் கௌர் வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க. ஃபைன், அந்த ஸ்கில் செட்டு. ஏன்னா பூஜா வஸ்திரக்கர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தாங்க. இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறனால அமன்ஜோத் கௌர் எடுத்திருக்காங்க. பட் ஃபைன், அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ யாஸ்திகா பாட்டியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. கீப்பர் வந்து இப்போ யாஸ்திகா பாட்டியா ரிலீஸ் ஆயிருக்காங்க. உமா சேத்ரின்னு ஒரு கீப்பர் இருக்காங்க. அது போக இவங்க இருக்காங்க, அலிசா ஹில் இருக்காங்க. 3 நல்ல கீப்பர் இருக்காங்க. ரிச்சா கோஷை இவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 3 கீப்பர்ல ஒருத்தருங்க திருப்பி போயாகணும் மும்பை. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி ஏற்றி விட்றவங்க ஏற்றி விடலாம். இதில் வந்து அமெலியாக்கார் விட்டுட்டாங்க. அமெலியாக்காரும் விட முடியாது. பட் இங்கே வந்து 2 ஃபாரினர் தான் ரீட்டைன் பண்ணணும். அப்படின்றப்ப அமெலியாக்கார்லாம் அவங்க விட்டு தான் ஆகணும். அப்படியே ஆர்சிபி போகலாம். இவங்க இதில் இன்னும் நிறைய பேர் விட்டுருக்காங்க. நடேன் டிக்ளார்க்கு, க்ளோயிட்ரியாலாம் கேம் டைம்ல தான் உட்காந்துருந்தாங்க. ஷப்னிம் இஸ்மாயில் எல்லாம். ஸோ விட்டு தான் ஆகணும். ஆர்சிபி வந்து முதலாளி மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஏதாவது சொல்றீங்களா? மும்பை இந்தியன்ஸ் வந்து வழக்கம் போல டாப் ஸ்டார்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிக் அவங்க ஆப்ஷன்ல நான் பார்த்தது கிடையாது. ஆப்ஷன்லயும் டிராஃப்ட் யார் உட்காருவாங்கன்னு போன தடவை மாதிரி பண்ணாங்கன்னா அதே மாதிரி பிளான்ல வந்து ஃபிக்ஸடா வந்து ஏதாவது சார்லட் எட்வர்ட்ஸ் அவங்க தான் மெயின். ஸோ இல்லை மென்ஸ் டீம் எடுத்தாங்களா அந்த மாதிரியே வந்து அமைதியா உட்காந்துட்டு செலக்டடா அவங்க ஒரு பிளான் போட்டு இல்லை ஏதாவது அன்னேம் பிளஸ் அன்கேப் பிளேஸ் ஒரு 4 பேரை தூக்கி உள்ள போட்டு அந்த மாதிரி பில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அவங்க என்ன பர்ஸ் இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் கொஞ்சம் அவங்க ஒன் ஆஃப் தம் ரொம்ப கம்மி 5.75 தான் இருக்கு.
அவங்களுக்கும் டிசிக்கும் 5.7 தான் இருக்கு. ஸோ அவங்க பர்ஸை கழுத்து இறுக்கி பிடிச்சி நடத்தணும். திரும்ப அவங்க யாஸ்திகா பட்டியாக்கெல்லாம் போகணும்னா வந்து ஓப்பனர் ஒரு கீப்பர் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால அவங்க கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஒரு கீப்பருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது திருப்பி யாஸ்திகா பட்டியா கிடைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமே இதுக்கு வரப்போகுது. அது என்ன டீம், யார் வாங்க போறாங்களோ, என்ன பேர் வைக்க போறாங்களோ ஆர்சிபிக்கு, திருப்பி வந்து ஆர்சிபி அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நம்புவேன். ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம். ஏன்னா ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இல்ல இது வந்து ப்ராசஸ் நடந்து முடியறதுக்கு வந்து 26 மார்ச் ஆயிருமா. ஸோ உடனே ரீநேம் ஆகாது, ரீபிராண்ட் ஆகாது. இப்போ ரீபிராண்ட் ஆனா ப்ராப்ளி 27 அப்படிதான். ஸோ ஆர்சிபி ஸ்டே ஆன் ஃபார் 1 more year. பட் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆவாங்க அந்த பிராண்ட் நேம். அப்ரூவ் பண்ணி எல்லாம் நடக்கிறதுக்கே மார்ச் 26 ஆகும். அப்போ உட்காந்து நீ வந்து அப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இல்ல இந்த வருஷம் இல்ல, நான் அந்த அடுத்த வருஷம் கண்டிப்பா நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ராயல் சேலஞ்சர்ஸ்ன்றது வந்து அந்த அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு பிராண்ட் வாங்கிட்டு அதே அந்த பிராண்டை வந்து இன்னொரு பிராண்டுக்கு இவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் ஏதாவது நேம் யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு மந்த் இயர்லி இது பண்றேன், ஸ்பான்சர்ஷிப் மாதிரி பண்றேன் அப்படின்னு ஏதாச்சும் டீல் போட தவிர there's no point in using the name. சும்மா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை புது ஓனர்ஸ்க்கு, அவங்களோட ஓன். ஆமா, பட் தென் அந்த ஒரு ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு ஐகானிக் எமோஷன் இல்லையா? நீங்க என்ன காஃபி கொடுத்தாலும் கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்போம். திண்டுக்கல் பிரியாணின்னு ஒரு லேபிள் ஒட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்போம். ஆம்பூர் பிரியாணின்னு போட்டு கொடுத்தா அப்படியே ஆர்சிபி வர மாதிரி வேற நேம் வச்சு வரலாம். பட் ஆனா இப்போ அவங்க பெங்களூர்ல விளையாடுறோமா, அந்த ஸ்டேடியம் இருக்கா ஃபர்ஸ்ட், அந்த ஸ்டேடியம் இல்ல, அப்புறம் ஏன் திரும்ப பெங்களூர் வைக்கணும், அதெல்லாம் பார்த்து தான் நினைக்கிறேன். அவர் வந்து இன்னொன்னு வந்து விஜய் மாலியா வாங்கினப்ப இப்போ ரீசெண்டா சொன்னது வந்து, நான் வாங்கினது வந்து என் பிராண்ட என் ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் நான் வாங்கி அந்த ப்ராடக்டோட பேர் வச்சேன் டீமுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அடுத்து வாங்குறவனும் அதே தான். அட் எண்ட் ஆஃப் தி டே டீம்ஸ் ஆர் ஒன்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் தம். அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான். சரி பாப்போம். கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ஏதாவது சிக்கன் வந்துச்சுன்னா கூட ஆர்சிபின்னு வரும். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சீல வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எழுதுங்கப்பா கமெண்ட்ல. ஓகே, இப்போ வந்து அந்த டீம் பத்தி சொல்லுவோம். மந்தனா நோ பிரைனர் 3.5. ரிச்சா கோஷோ அகைன் கீப்பர், இந்தியன் கீப்பரா அடிக்கிறாங்க 275. பெரி அகைன் நோ பிரைனர். ஸ்ரேங்கா பாட்டில் பண்ணிட்டாங்க, அது மாலவலன் கோட்டான்னு சொல்றாங்க நிறைய பேர். பட் ஓகே, ஃபைன் தான். ரேணுகா சிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோஃபி டிவைன், சோஃபி மோலினி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜார்ஜியா வரஹாம்லாம் நான் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க மார்க்கெட்ல போய் எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க. ஆர்சிபி ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெற்றி. ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிற? இவர் தான் புது கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, மலோலாம் நாகராஜன் வந்து அவர் ஆர்சிபியை லீட் பண்ண கோச், ஹெட் கோச் இருக்காங்க. ஸோ அவர் பண்ணியிருக்காரு. பட் என்ன அவங்க ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ அதே திங்க் டேங்கா நினைக்கிறேன். ஆக்ஷன் தோன்றப்ப எல்லாமே போன மெகா ஆக்ஷன், இந்த மென்ஸ் டீம் மெகா ஆக்ஷனோட திங்க் டேங்க் இதுலயும் வேலை பார்க்கதான ஒரு தாட் தான். அந்த மாதிரி இருந்தா ஆல் பி லுக்கிங் இன்டு நியூ பிளேஸ் ஒரு நியூ பிளேஸ். நியூ ஃபாரினர்ஸ் எல்லாம் புதுசா தான் எடுக்க போறாங்க. பெரிய தவிர எல்லாத்தையும் ஃபாரினர்ஸ் புதுசா தான் எடுக்க போறாங்க. மேபி அவர் மனோலன் வந்து நீங்க இதை பாத்துக்கோங்க, ஸ்கவுட்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு இது பண்றதுக்காக அவர் கோச் அதுல போட்டாங்களா தெரியல, என்ன கணக்கு. அவர் வந்ததுல இருந்து யாரும் ஒரு லோக்கல் பிளேயர் ஸ்கவுட் பண்ணி இன்னும் ஆர்சிபி பெருசா யாரும் விளையாடல. சோ அதனால இது பத்தாதுன்னு அவர் இதுல வேற சொல்லியிருக்காரு, ரிச்சா கோஷ் வந்து நாங்க லீடர்ஷிப் ரோல யோசிக்கிறோம். அப்ப ஸ்மிருதி மந்தானா வந்து என்ன தக்காளி தொக்கான்னு கேட்கலாம். இது அவங்க பட் இந்த லாங் ரன் வந்து எப்படி இவர் நான் புது கோச்ன்றதுனால நான் புது லுக் எல்லாம் கொண்டு வர போறேன் டீமுக்குன்றதுனால அதான் சொல்றாரு. பார்ப்போம். ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆர்சிபிக்கான. அவங்க நிறைய அந்த ஆஷா சோஃபியா நிறைய சின்ன சின்ன பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க, WPL எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் போறேன். இதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. டெல்லி ஜெமிமா ராட்ரிகஸ் ஓகே, ஷஃபாலி வர்மா ஓகே, அனபல் சதர்லாண்ட் ஓகே, மாரிசான் காப் ஓகே. அவங்க மெக்லானிங் விட்டுட்டாங்க. ஆஸ் குட் அஸ் ரிலீசிங் ரிக்கி பாண்டிங். இப்போ ஸ்ரீசரணி அவ்வளோ சூப்பராக போட்டாங்க. அதை ரீட்டைன் பண்ணியிருக்கணும். அவங்க வேர்ல்ட் கப் இது வயசு போகாமல் நிக்கி பிரசாத் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிக்கி பிரசாத் வந்து 2 பால் ஆடுவாங்க. அண்டர் 19 ஸ்டார் இல்லைன்னு சொல்ல, போன வாட்டி விளையாண்டாங்க கிடைச்ச சான்ஸ்ல. பட் வந்து அதை ரீட்டைன் பண்ணியிருக்க தேவையில்லை. நிக்கி பிரசாத் மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஈஸியாக கிடப்பாங்க. என்ன வெற்றி? ஐ திங்க் அவங்க ரூல் வந்து அன்கேப் பிளேயர் ஒருத்தராக ரீட்டைன் பண்ணி ஆகணும்னு ரூல் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ரீட்டைன் நீங்க அன்கேப் பிளேயரா பண்ண தேவையில்ல. அதான் ஸ்ரீசரணி இருக்காங்கல்ல, இல்ல ஒன்னு இருக்கணும் பிரைட்டி.
அவன் ஏஜ் கேட்டகரியில இவங்க வராங்க. பட் இந்தியா கேப்புங்கிறனால நிக்கி பிரசாத் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குஜராத் மேபி டைட்டன்ஸ் இருக்கலாம். யாருமே ரிட்டைன் பண்ணல, 2 ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தானே பண்ணிருக்காங்க. இல்ல பண்ணாம கூட விடலாம்டா, பண்ணாம கூட விடலாம். பட் அதான் 5th பிளேயர் வந்து ஹேஸ் டு பி அண்டர் 19 அதான். அன்கேப்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் விஜய் சொல்றேன், அத ஆக்ஷன்லயே எடுக்கலாம் அப்படின்றது அந்த 50 lakhs வேணாம்னு சொல்றேன். 50 lakhஸும் பண்ணாம ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம், அதோட சீப்பா எடுத்துக்கலாம். நிக்கி பிரசாத் ஒன்றும் பார்த்தேன்னா உனக்கு தெரியும், ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. சரி ஓகே, அவங்க இது பண்றப்போ ஒருவேளை நம்ம அந்த லாங் ரன்ல இப்ப நீங்க கோலி வச்சுட்டு நீங்க 19 வயசுலயே ஒரு டீம்ல எடுத்துட்டு நீங்க கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்க மாதிரி அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க போல. டெல்லி வந்து அந்த அங்க விட்டது மென்ஸ் இதுல இந்தியன் அண்டர் 19 இதெல்லாம் விட்டமே, கடைசி வரைக்கும் விட வேணாம் அப்படின்னு இப்ப முடியல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அடுத்தது இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க எப்பயுமே, இந்த குஜராத்தும் யூபியும். இதுல வந்து இவங்க ஆஷ் கார்ட்னரை ரீடைன் பண்ணிருக்காங்க, பெத் மூனி ரீடைன் பண்ணிருக்காங்க. அது ரெண்டும் ஓகே. பட் மூனியை விட இவங்க லாரா உல்வாட்டை விட்டுருக்காங்க. அது வந்து என்னால இது பண்ண முடியல. அதான் அவங்க லாரா உல்வாட்டை விளையாட விட மாட்டாங்க, வெளியே தான் உட்கார வைப்பாங்க. ஃபீபி லிச்ஃபீல்டும் விட்டுருக்காங்க, அதுவும் வந்து பிளண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து 2 பேரை விட்டுருக்காங்க, ஃபீபி லிச்ஃபீல்டும் லாரா உல்வாட்டும். அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஹர்லீன் தியோலையும் விட்டுருக்காங்க, அதுவும் ஒத்துக்க முடியாது. டியன்ட்ரா டாட்டின் ஓகே, அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு அவங்களோட. பட் பெத் மூனியை விட அவங்க லாரா உல்வாட் எடுத்துருந்துருக்கலாம். பட் இது என்னால் ஒத்துக்க முடியல. ஆனால் 3 ஆர்டிஎம் இருக்கு, பார்ப்போம். முதலாளி மட்டும் என்ன நினைக்கிறீங்க? லிச்ஃபீல்ட் வந்து ஆர்சிபி போயிடுவாங்க. ஐ மீன் ஆர்சிபி லிச்ஃபீல்ட் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அதான் நினைக்கிறேன். ஆனா பெரியமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க வைப்பாங்க, அது நிறைய சான்ஸ் இருக்கு நீ சொல்றது. உல்வர்ட் வந்து ஐ திங்க் வாஸ் ரியலி பேட் டிசிஷன் தான் சொல்லுவேன். அது என்ன டாப் ஸ்கோர், அது நல்ல ரன் ரேட் தான் ஸ்கோர் பண்ணாங்க அந்த ஓடி வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே. அவங்கள சுத்த மாட்டாங்க வெற்றி, ப்ராப்பர் டெக்னிக்கோட நல்ல சீக்ரெட்ல கன்சிஸ்டன்ட்டா அடிக்கிற பிளேயர். ஸோ தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ உள்குத்து ஏதோ இருக்கோ, அவங்க மேனேஜ்மெண்ட்ல யாராவது ஃபேவரட்டா வச்சிருக்காங்களோ என்னமோ. அவங்க யாராவது ஹர்ஷித் அந்த மாதிரி யாராவது பிளேயர் வச்சிருக்காங்க, ஹர்ஷித்தான்னு யாராவது பிளேயர் வச்சிருக்காங்களேன்னு சரி மனசுல அந்த மாதிரி தெரியல. மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கும் மோஸ்ட் லைக்லி, அதுதான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா ஒரு யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஜெயிச்ச பிறகு ஒரு டீம் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து ரீடைன் பண்றதுல பெருமைப்படுவாங்க. இவங்க டக்குன்னு விட்டாங்க. ஸோ சர்ப்ரைசிங் தான். ஆமா, இப்ப அடுத்து அப்படியே வரேன் கடைசி யூபிக்கு. அது அதோட பெரிய பிளண்டர். தீப்தி சர்மா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த வேர்ல்ட் கப்ல அவங்க ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் ஸ்வேதா சேராவத்தை மட்டும் வச்சிருக்காங்க. இதுல என்ன மேட்டர்னா அபிஷேக் நாயர் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு இந்த டீம் யூபி வாரியர்ஸை. அபிஷேக் நாயருக்கு வந்து தேர் ஆர் கிளியர் ஃபேவரட்ஸ். அவருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ கிளியரா அவர் எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டார் அபிஷேக் நாயர். கேஎல் ராகுல் வருவாளான்னு தெரியாது. ஸ்வேதா செராவத் அப்ப அவர் வச்சிருக்காரு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். ஸ்வேதா செராவத்தும் 50க்குலாம் ரிட்டைன் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஐ மேபி ப்ரூவ் ராங், பட் விட்டு அப்போ ரீட்டைன் பண்ணவே வேணாம்னா எல்லாரையும் விட்டுருந்துருக்கலாம். ஸ்வேதா செராவத் வந்து அவங்க வந்து எல்லா மேட்சும் விளையாடுவாங்களான்னு கூட தெரியாது. அவங்கள வந்து 50 கொடுத்து ரிட்டைன் பண்ணது வந்து எனக்கு புரியல என்னன்னு. இவங்க தீப்தி சர்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அலிசா ஹீலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சோஃபி எக்கில்ஸ்டோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 தான் ஒத்துக்க முடியல. அலானா கிங், டாலியா மெக்ராத், கிராந்தி கோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கூட ஏதோ சொல்லுங்கன்னு ஒத்துக்கலாம். பட் என்னால் தீப்தி சர்மா ஒத்துக்கவே முடியல. சோஃபி எக்கில்ஸ்டன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், அவங்களையும் விட்டுருக்காங்க. இது வந்து இப்போ அபிஷேக் நாயரோட ஸ்ட்ராங் சாய்ஸ்ன்னு தெரியுது. பட் மேபி அவருக்கு இன்னும் நிறைய பிளேயர் பேசி வச்சிருக்காரு. ஆக்ஷனுக்கு எல்லாரும் வரனால மெகா ஆக்ஷன் இருக்கனால தே மே கோ ஃபார் அதர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். பாப்பா என்ன ஆகுதுன்னு. யூஸ்வலா அந்த பஞ்சாப் இப்ப இருக்க பஞ்சாப் இல்ல, ஒரு பழைய பஞ்சாப் எல்லாரையும் வச்சுட்டு இருக்கலே பெரிய பரிசோட உள்ள போய் ரீடைன் பண்ணாங்களா அந்த மாதிரி தான் இந்த ஸ்வேதா செராவத்லாம் ரீடைன் பண்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்காங்க. அதை ரீபில்ட் பண்ணி அதாவது ஒரு பிராண்டை குத்தணும்ன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. அது எப்படி போகுதுன்னு நிறைய இதுவும் கேஷும் அதிகமா இருக்கு, நிறைய ஆர்டிஎம்ஸ் இருக்கு. மேபி அவங்கள விட்டவங்க எல்லாம் கம்மியா கூட எடுக்கலாம். 3 ஆர்டிஎம் இருக்கு. ஓகே, ஸ்வேதா செராவத்தையும் விட்டு 15ஓட போக வேண்டியதானே. 15ஓட போக வேண்டியதானடா. செராவத் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாதுடா. இல்ல பட் மேக்ஸிமம் 4 ஆர்டிஎம் தான் எப்படியா இருந்தாலும் இருக்கும். சரி, அதனால ஒரு ஸ்பாட்னாச்சும் ஃபில் பண்ணிட்டு போகணும்னு பாக்குறாங்களா என்னமோ. பட் அதுவும் அமௌண்ட் பார்த்தனா ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள் த அமௌண்ட் ஆல்மோஸ்ட் மற்ற டீம்ஸ், மற்ற 3 டீமோட. குஜராத் மட்டும் கொஞ்சம் காசு வச்சிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணலாம். அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். அபிஷேக் நாயர் இங்க இவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காரு, அப்ப கேகேஆர்லயும் அவர் இன்சார்ஜ், அவர் மட்டும் கொடுத்தா நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாரா? அருண் சக்கரவர்த்தி மட்டும் இருப்பான்னு நினைக்கிறேன். அருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், நரேன், ரகுவன்ஷி எல்லாம் கிளம்புங்க.
ரமன்தீப்பா தெரியல, பார்ப்போம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். நிறையா இன்னைக்கு பெரிய பெரிய எபிசோட் ஆயிருச்சு, நிறைய கண்டென்ட் இருந்தனால. ஸோ வியூவர்ஸ் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க யார் ரிட்டைன் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுங்க. WPL ஆக்ஷன்ல யார் அதிகமாக போவாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பேசுவோம் அதை பத்தி. இந்தியா வேர்ல்டு கப்புக்கு என்ன காம்பினேஷன் டிஸ்கஸ் பண்ணோம், இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம், ஐபிஎல்லையும் சில டாப் அப் நியூஸ்லாம் பேசணும். அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். வாய்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா we can close. We'll keep you posted with the further updates. We'll sign off with this Short Spot. Bye.